செய்யலாம். அதை என்னன்றத ஒரு 1 மினிட் கழிச்சு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு முல்லை பெரியார்னு உடனே கேரள சகோதரர்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு மனத்தாங்கல், பின்னாடி ஒரு பிரச்சனை ஆயிருமோ, தண்ணி தரமாட்டேங்கிறாங்களே, 3 அடி கூட்டினா தப்பாயிருமே, இப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னமும் கேரள சகோதரர்களும் தமிழ்நாட்டு சகோதரர்களும் சகோதரர்களான்ற மனித இயக்கத்தை நிரூபிச்சிருக்கிறார் பார்த்தீங்கன்னா. அங்கிருந்து கூட்டு ஒரு கேரள சகோதரனுக்கு இங்கே பாராட்டு விழா நடத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையில முல்லை பெரியார் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அதுக்கு ஆரம்பமே பார்த்திபனுடைய இந்த விழா. இப்ப அந்த மேட்டருக்காக ஒரு மனுஷன் இப்படி ஒருத்தர் சுரேஷ்னு ஒருத்தர் 2012 இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு. அதை பார்த்திபன் ஒருத்தர் கூப்பிட்டு பெரும்பாலான முக்கியமான பிரமுகர்களை எல்லாம் வைத்து ஒரு பாராட்டு விழா நடத்தினா, இப்படி ஒரு நல்ல காரியத்தை ஒரு மனிதன் 1,40,00,000 ரூபாய் நியாயத்துடனும் நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் கொண்டு போய் உரியவரிடம் சேர்ப்பித்தார். 1,40,00,000 அந்த பணத்தை 1,00,00,000 ரூபாய்க்கு கொண்டு கொடுத்த அந்த நேர்மையான விஷயத்தை எதையோ யாருடைய வாழ்க்கை வரலாறுலாமோ நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். புத்தகங்கள்ல சிலபஸா வச்சு படிச்சுட்டு இருக்கிறோம். இதை ஏன் பாடத்திட்டத்தில் சேர்க்கக்கூடாது? எதிர்கால சந்ததியினரெல்லாம் படிப்பார்கள். இதை ஏன் நினைத்தால் இதை நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எங்க இருந்து நேர்மை வர வேண்டும்? எந்தா பின்ன சேட்டா பின்ன கிடையாது. பேப்பர்ல ஒண்ணும் கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. அதான் இங்க சொல்றேன். இப்படி ஒரு நடந்து பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டு பள்ளிக்கூடத்தில் இது போதிக்கப்பட்டால்தான் இந்த நேர்மையும் கண்ணியமும் மாணவர்கள் மனதில் விதைக்கப்படும், பதிக்கப்படும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி வரையா மாத்திட்டீங்க. விவேக் சாருடைய தந்தைக்கு உடல்நலம் சுகவீனமாக இருந்த பொழுதும் இந்த மேடைக்கு நம்மளை உற்சாகப்படுத்தி பேசினவருக்கு சிறப்பான கைத்தட்டல் கூட விடைபெறும். நன்றி சார். நன்றி சார். அடுத்ததாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைய தலைமுறைக்கு முக்கியமா பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற, எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிற, காலையில் எழுந்திரிச்சு இரவு வரைக்கும் சுறுசுறுப்பா ஒரு பெண்ணால் இயங்க முடியுமா அப்படின்னா இயங்க முடியும். திரை சமூக தளங்களில் வீரியமாக இயங்க முடியுமா? முடியும். இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பெண் சராசரியா கேட்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் முடியும்னு பதில் சொல்லணும்னா ரோஹிணி மேடம் அப்படின்னு ஒரு பெயரோட தான் முடியும். அவங்களை மேடை கேட்கிறேன். போராடி போராடி எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு பாடல் வரியே போறோம். நான் சொல்றதுக்கு எங்க போறோம், என்ன நம்ம சாதிக்க போறோம், ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற போது இந்த மாதிரி மனிதர்களை கொண்டாடுறது அது மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். இதுக்கு மேல யாருமே பார்க்காத நேரத்துல உண்மையா இருக்கிறது எத்தனை பேர் இருப்போம்னு தெரியாது. அந்த மாதிரி உண்மையா இருந்தவர் சுரேஷ். വളരെ നന്ദി വന്നതിന്. നിങ്ങൾ ചെയ്ത കാര്യങ്ങൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്നില്ല, പക്ഷെ നിങ്ങളെ കണ്ടിട്ട് എല്ലാവരും പഠിക്കുന്നുണ്ട്. അങ്ങനെ ഒരു എക്സാമ്പിൾ ആയിട്ട് നിങ്ങൾ നിൽക്കുന്നതിന് വളരെ നന്ദി. இப்படி ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு எக்ஸாம்பிள கொண்டு நம்ம முன்னாடி நிறுத்தினதுக்கு பார்த்திபன் சாருக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. விழாவுக்கு வந்திருக்கிற அன்பர்கள் தயவு செஞ்சு இந்த விழா அரங்கில இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறகு ரத்த தான முகாம் நடைபெறும் போது பதிவு செய்திருக்கணும். இந்த விழாவுக்கு வந்த ஒரு நண்பர் கூட ரத்த தானம் வழங்காம திரும்ப போகக்கூடாதுங்கிற முடிவோடு தான் வந்திருக்கீங்க. அது நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். விழா நிறைவு வரைக்கும் நீங்க இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்திபன் சாருடைய வெல்விஷர் டாக்டர் முருகப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த பார்த்திபனுக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு புதிய பாதை போடுவதே வழக்கமாகிவிட்டது. அந்த திரை சினிமாவில் போட்டார், இப்பொழுது ஒரு நிஜ வாழ்க்கையிலே போட்டிருக்கிறார். அதாவது இந்த புதிய திரை நம்முடைய வாழ்க்கையில் அவர் போட்டிருந்த உண்மையான இந்த புதிய பாதை என்னவென்றால், அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு கேரளாக்காரர்களுக்கோ தமிழனுக்கோ எந்த விதமான போராட்டம் கிடையாது. முஸ்லிம்ஸ்
ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் அந்த வேறுபாடு கிடையாது. தனிப்பட்ட முறையில் நாம் அனைவரும் நட்புடன் பழகிறோம். தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக அரசியல்வாதிகள் முல்லை பெரியார் போன்ற பிரச்சனையை உண்டாக்கி அதில் கேரளாவுக்கும் தமிழர்களுக்கும் இடையே போராட்டம், கர்நாடக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை என்பது தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக செய்கிறார்கள். இதையெல்லாம் மீறி இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கு இதை அதாவது என்ன சொல்றேன்னாக்க, நியூஸ் பேப்பர்ல நாங்கள் படிக்கிறோம், 100 பேர் படிச்சுன்னா 95 பேருக்கு இது கண்ணுக்கே தெரியாது. இந்த நியூஸ் அது மூளைக்கே போகாது, கண்ணோடு போயிடும். ஒரு 5 பேருக்கு தான் இதை அப்ரிஷியேட் பண்ண இவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்துருக்குன்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கு தான் அதை வாழ்த்தணும், இதை நல்லா பாராட்டணும்னு ஒரு ஒருத்தர் தான் அதை செய்வாங்க. முயற்சி எடுத்து தன்னுடைய சொந்த வேலைகளுக்கு இவ்வளவு வேலைகளுக்கு நடுவில் ஒரு முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதை இந்த சுரேஷை பாராட்டி இருக்கிறாங்கன்னா அது பெரிய காரியம். அதாவது என்ன சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு அன்சீசனல் ரெயின்ஸ் நிறைய ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மெட்ராஸ்ல மழை வந்துட்டு இருந்தது. டோட்டலி அன்சீசனல். பார்த்தாக்க என்னடா இது, ஏதோ அந்த காலத்துல சொல்லுவாங்க, ராஜா மந்திரியை கேட்பாரான், என்ன மந்திரி எல்லாமே நாட்டில் நல்லா நடக்குது. மந்திரி சொல்லுவாங்க, அரசியல் மாதம் மும்மாறி பொழிந்தது அப்படிம்பாங்க. அப்படின்னாக்க என்னன்னாக்க ஏதோ ஆட்சி செங்கோல் ஆட்சி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்சியை இப்ப நடக்குதுன்னு பார்த்தாக்க இந்தியா அந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிறப்போ இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சது. எதுனாக்க இந்த மாதிரி சுரேஷ் கொடுத்திருக்காரு, ஓஹோ அவரனாலதான் அந்த மழை பெஞ்சிருக்குன்னு தெரிஞ்சு புரிஞ்சிட்டோம். அப்புறம் மறுபடியும் மழை பெஞ்சது என்ன செஞ்சாங்க, சுரேஷுக்கு இருந்தாங்க அன்னைக்கு மழை பெஞ்சது, இன்னைக்கு எதுக்கு மழை பெய்யுதுன்னு யோசனை பண்ணாங்க. அப்பதான் பார்த்திபன் சொன்னாரு, நான் ஒரு விழா எடுக்கலான்னு இருக்கிறேன், ஓ இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக அதான் பழைய பாட்டில் நம்ம படிப்போம், நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் மணியோடி புல்லுக்கும் அங்கே பூசியுமா, தொழுலையில் நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த மழை பெய்யுதுன்னா சுரேஷுக்கு, அதுக்கடுத்து மழை பெஞ்சதுனாக்க பார்த்துருக்கு. ஆக இப்ப நம்மள மாதிரி சரி இப்ப இந்த மாதிரி ஒரு விழாவில் கலந்துட்டாக்க ஒரு தூரலாவது விழுகாதாங்கிற ஒரு ஆசையில நம்மளாம் வந்திருக்கிறோம். இதே போல என்ன சொல்லுவாங்கன்னாக்க, வீடு உயர நாடு உயரும்னு சொல்லுவாங்க, குடி உயர கோணி உயரும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீடும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஆக மனித நேயம்ங்கிறது இதை பாராட்டுறேன். இப்ப இவர் செய்திருக்கிற செயலை தனிப்பட்ட முறையில் போகாமல் இதை பாராட்டுகிறது. இனம் மதம் மொழி எல்லாவற்றையும் மறந்து எல்லை அதை மறந்து நம்ம பாராட்டுறோம். எப்படி எனக்கு நம்ம கார்ல எல்லாம் பார்த்துருப்பேன், எல்லாம் எனக்கு ஐ லவ் இந்தியான்னு ஒரு கார் ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க. ஆட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா பி இந்தியன் பை இந்தியன் போட்டிருப்பாங்க. இந்தியா என்ற எல்லைக்குள் அடங்கிய ஒரு பகுதி அல்ல இந்தியம் என்பது. அது என்னென்னவோ சொல்ற வார்த்தைகள், கம்யூனிசம், சோசியலிசம், பாசிசம்னு சொல்றோம். நான் என்ன சொல்லுவேன்னாக்க, அதாவது எந்த காரியங்களும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. இந்த வழக்கமாக நான் பார்த்துக்கிட்டு நான் சொல்றது, இதை குவாண்டம் சைக்காலஜின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனம் இருப்பது போல இந்த இயற்கை உலகத்தின் எல்லா ஒரு சைக்காலஜி இருக்கிறது, அது குவாண்டம் சைக்காலஜி. ஏதோ ஒரு காரணத்தோட தான் அந்த காரியம் நடக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றோம்னா, தசாவதாரம் படம். அந்த தசாவதாரம் படத்தில் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குவாண்டம் சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் அருமையான படம் அந்த படம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு என்ன தோணுதுனாக்க, நம்ம மனித நேயம்னு சொல்லிட்டே இருக்கோம். இதுக்கு ஏன் ஒரு வார்த்தை வைக்கக்கூடாது? இந்தியாங்கிற ஒரு எல்லைக்குள்ள நம்ம குறுக்கிக் கொள்ளாமல் இந்த மனித நேயத்திற்கு இந்தியம் அல்லது இந்தியிசம் என்ற பெயரை ஏன் வைக்கக்கூடாது? இனிமேல் இந்த இந்தியம் என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கும். இந்தியம் என்றால் மனித நேயம், நல்லவர்களை இது போன்ற நல்லவர்களை பாராட்டுவது, அவர்களுக்கு ஆதரிப்பது, அதை நாம் பின்பற்ற முயற்சிப்பது, இதுதான் இந்தியம் என்ற கொள்கை. நான் ஐ லவ் இந்தியாங்கிறது அந்த ஸ்டிக்கர் போட்டிருக்க மாதிரி பாகிஸ்தான் பார்டரோட முடிய போறது. இந்த மனித நேயம் தான் இந்தியம் என்பதை நிலைநிறுத்தி இப்பொழுது பார்த்திபன் போட்டுள்ள இந்த ஒற்றையடி பாதையை சைக்கிள் தடமாக்கி, வண்டி பாதையாக்கி, சாலையாக்கி, நெடுஞ்சாலையாக்கி, இதை நாடு முழுவதும் பரப்ப நம்மால் முடிந்த காரியத்தை நாம் அனைவரும் சேர்த்து பகிர்ந்து கொண்டு இந்த சொல்லை நிலைநிறுத்தி வளர்ந்தால் நாம் அனைவரும் நன்றாக இருப்போம் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆக இந்த பார்த்திபனுடைய மனித நேயத்தை, பார்த்திபனுடைய இந்த இந்தியத்தை இந்த விதை விட்டிருக்கிறார். இது வளரும் வாழ்க என்று சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக இப்போ தமிழ் திரையுலகத்தில் தடம் பறிச்ச எந்த ரோல் கொடுத்தாலும் அதை அஞ்சாலையும் செய்கிற ஒரு இளைஞர்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச, இதுதானே நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது வேற ஒரு டைமென்ஷன் காமிக்கிறார். ரொம்ப அரிதான ஒரு கலைஞர், இளம் கலைஞர் பிரசன்னா அவர்கள் இந்த மேடையில் பிரசன்னமானதில் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. அவரை மேடைக்கு அழைக்கிறோம்.
நான் பேச நினைச்சதெல்லாம் ஏற்கனவே பேசிட்டு கிளம்பிட்ட விவேக் சார் அவர்களுக்கும், பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், நீதியரசர் அவர்களுக்கும், ரோஹிணி மேடம் அவர்களுக்கும், ஜவாஹர் சார் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், திரு சுரேஷ் அவர்களுக்கும், பார்த்திபன் சாருக்கும் என்னுடைய, உங்க எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சோன்னா எல்லாமே விவேக் சார் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க ஒரு 10 ரூபாய் கீழே கிடந்ததுன்னா பத்தி யாரும் பார்க்கலையேன்னு பார்த்துட்டு அப்படியே மெதுவா கால் சொல்லிடுற மாதிரி குனிஞ்சு அந்த 10 ரூபாய் எடுக்கிற பல பேர் மத்தியில 1 கோடி அது சொல்றதுக்கே எவ்வளவு இருக்கு பாருங்க. இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வருது டிவியில. 1 கோடி அப்படின்னு கத்தி கத்தி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க. 1 கோடியா அப்படின்னு எல்லாரும் வாயப்படந்து அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாக்குறோம். 1 கோடின்றதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லைங்க. 1 கோடின்ற பணம் அவ்வளோ ஈஸியா சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ரொம்ப சர்வசாதாரணமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த பணத்தை ஒரு பொருட்டா மதிக்காம இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காருன்றது மிகப்பெரிய விஷயம். எனக்கு அந்த 1 கோடி கிடைச்சிருந்தா சத்தியமா யார்கிட்டையும் சொல்லியிருக்க கூட மாட்டேன். அப்படியே அனுப்பி வச்சிருந்தேன். கல்யாணத்தை இன்னும் கொஞ்சம் கிராண்டா வேணா நடத்திருப்பேன். ஐயோ இவ்வளவு பேரை கூப்பிடணுமா அப்படின்னு யோசிக்காம இன்னொரு 100 பேர் 150 பேர் கல்யாணத்துக்கு கூப்பிடுற அளவுக்கு தான் யோசிச்சிருப்பேன். தவிர சத்தியமா அந்த 1 கோடியை திரும்ப கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும்லாம் நினைச்சிருக்க மாட்டேன். கண்டிப்பா இங்க இருக்கிற பல பேர் அதை தான் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். இப்படி யோசிக்கிறவங்க இருக்கிறதுனால தான் சார் சொன்ன மாதிரி மழை பெய்யுது. அவரை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு மேடையில அவரை கௌரவிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. அவர் கூட இந்த மேடையில இருந்தது எனக்கு தான் கௌரவம். அவர் முன்னாடிலாம் நான் ரொம்ப சின்னவன். அவரும் சரி, அந்த பணம் பரிசா கிடைச்ச திரு ஐயப்பன் அவர்களும் சரி, நம்ம எல்லாரும் நம்ம மனசுல எங்கேயோ ஒரு மூலையில இல்லை, நடுநாயகமா நம்ம மனசுல வச்சு ஃபாலோ பண்ண வேண்டிய 2 பர்சனாலிட்டி. அவரை கூட்டிட்டு நம்ம எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, இன்னமும் இந்த உலகத்துல இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டினதுக்கு, நம்ம எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தினதுக்கு பார்த்திபன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா இது மாதிரி சுரேஷ் சார் மாதிரி, ஐயப்பன் மாதிரி, விவேக் சார் பேசும்போது சொன்னாரு ஏவிஎம் செட்டியார்